Hi friends, I am Mohan from Kishore Academy. So இந்த வீடியோவை பதிவுள்ள தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9th இருக்கிற பாடத்தோட இரண்டாவது பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சங்ககால இலக்கியங்கள்ல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தாங்க. ஸோ சங்ககால இலக்கியங்கள்ல பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தாய், தலைவி, செவிலித்தாய், தோழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த செவிலித்தாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவியை வளர்ப்பாங்க. செவிலித்தாயோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோழி. சரிங்களா? இவங்க இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிறப்புகள், அவங்க எப்படி தலைவி வளர்க்குறாங்க, எந்த மாதிரி புத்திமதி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் இருந்தாங்க. பாணர் குல பெண்கள், நாட்டிய மகளிர், பெண்பால் புலவர்கள், அரச மகளிர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவகை நிலப்பகுதிகளிலும் இருந்த பெண்களை பற்றி சங்க இலக்கியங்கள் சிறப்பித்து கூறும். சரிங்களா? வெண்ணி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த வெண்ணி கொயத்தியார் நிறைய இருப்பாங்க. வெண்ணி கொயத்தியார், ஒக்கூர் மாசத்தியார், ஔவையார், காக்கை பாடினியார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நச்சவ்வையார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த மகளிரோட வேலையா என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் திணைப்புணம் காத்தல். திணைப்புணம் அப்படின்னா இப்போ வயல்ல வந்து திணை விதைச்சிருக்கும் போது அதை வந்து கொத்தி சாப்பிட்றதுக்கு காக்கா கழுகெல்லாம் வரும். சரிங்களா? காக்கா, புறா, இந்த மாதிரியான பறவைகள் வரும்போது அதை துரத்துறது. சரிங்களா? உமனர் அப்படின்னா உப்பு வைக்கிறீங்க. உப்பு வைக்கிறவங்களோட குல மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு வைக்கிறவங்களோட கூட போய் அவங்க விற்கிறத குறித்தும் சங்ககால செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடும். இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து குடும்ப நிலையில மட்டும் இல்லாம தொழிலையும் இருந்தாங்க, முதல்நிலை உற்பத்தியாளராகவும் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் துறக்க முன் வந்ததை அக்கால இலக்கியங்கள் உள்ளது. அதாவது கணவன் இறந்துட்டாங்கன்னா கணவனோட சேர்ந்து சதி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கூறப்படுது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் இறக்கும் போது இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு வாழ்வில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களே உயிர் துறக்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கும். அதே மாதிரி கணவன் போர்ல இறந்துட்டாங்கன்னா உண்ணா நோன்பிருந்து வடக்கிருந்து உயிர் திறத்தல் அப்படிங்கிற டேர்ம்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா? பெண் கலைஞர்கள் இருந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. வீர மகளிர்கள் இருந்தாங்க தமிழகத்தில். அதாவது கணவன் தந்தை இறந்துருவார் போரில், அதுக்கப்புறம் கணவன் அனுப்புவாங்க. கணவன் இறந்ததுக்கப்புறம் சின்னதாக பால்மனம் மாறாத அந்த பச்சிலம் குழந்தை விளையாண்டுருக்கும் இல்லையா, அவனை கூப்பிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ரெடி பண்ணி தந்தை அப்பாவோட போர் இதை வந்து பார்த்தீங்கன்னா கணவனோட போர் அந்த கவசத்தை அணிஞ்சி அவங்கள போருக்கு அனுப்பிய நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்து பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வகைப்பட்டதாக இருந்திருக்கு. திணை கோட்பாடை விளக்குவதில் வேலை இருக்கும். அதாவது திணையில வந்து பார்த்தீங்கன்னா 5 திணைகள் சொல்லும்போது அவங்களோட தொழிலும் குறிப்பிட்டிருக்கும். ஸோ வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, பணப்பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன் பிடித்துதல், இந்த மாதிரியான மக்கள் வாழ்ந்த நிலங்களுக்கு ஏற்ற தொழில்களும் பொருளாதாரமும் வளர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் உற்பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. வேளாண்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருந்திருக்கு. நெல், கரும்பு, சிறுதானியங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடப்பட்டிருக்கு. நன்செய் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு, வாழை இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. புன்செய் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திணைகள், இந்த வறட்சி தாங்கக்கூடிய பயிர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு. ஆற்று வடிநில பகுதிகளிலும் குளம், ஏரி போன்ற நீர்நிலையும் பாசன வசதி பெற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெல், அங்கே இல்லாத இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா திணைகள் இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெல்லுங்கும் போது நிறைய வகையான நெற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. சங்க காலத்தில் இருந்த நெற்கள், நெல் மணிகள் இப்போ நிறைய அழிஞ்சிருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேடி தேடி சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அரிசி, செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல், பல வகையான நெல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்கு. இப்போ நிறைய நெற்கள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஆதிச்சநல்லிலும் பொருந்தல் அப்படிங்கிற ஊரிலும் மேற்கொண்ட அகழாய்வுகளில் தாலிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை மட்டும் கேட்பாங்க இந்த பாடத்தில். நீங்கள் படிக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது எது எங்கெங்கே கிடைச்சதுன்னு தனியாக எழுதி வச்சுங்க. எங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் தாலிகளுடன் நெல்லும் கிடைத்ததுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்க இடம் விட்டு இடம் இந்த மாதிரி சாகுபடி பண்றாங்களா, அந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா புனம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னது? புனம். சரியா? ஸோ இந்த வேளாண்மைக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு இருக்கு. கால்நடை இருக்கும்போது உங்களுக்கு பசு, எருமை, காளை, மாடுகள், வெள்ளாடுகள், செம்பரி, இந்த ஆடுகளை வளர்த்தும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கியிருக்காங்க.
சரிங்களா? சங்க காலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கைவினைகள், தொழில் கூடங்கள் இருந்திருக்கு. மிக நுண்ணிய வேலைப்பாடுடைய தொல்பொருள்களும் நகர வாழ்வின் முக்கிய அடையாளங்களாக கருதப்பட்டிருக்கு. பல்வேறு பொருட்களை செய்யக்கூடிய நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர் இருந்திருக்காங்க. பொற்கொள்ளர், தச்சர், இரும்பு வேலை செய்பவர், மர வேலை செய்பவர். நீங்க இந்த மணிமேகலையோ சிலப்பதிகாரத்தில் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன வேலை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, புதுச்சேரியில் கிடைத்த இரும்பு வாள்கள், இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தொழிலில் நம்ம எந்த அளவுக்கு மேம்பட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். உடைவாள், குத்துவாள், அங்கிற மாதிரி அந்த வாளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்கலங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும். மண்கலங்கள், சரிங்களா? பல்வேறு மண்கலங்கள் செய்யக்கூடிய நுண்கலை செய்யக்கூடிய தொழிலாளர் இருந்திருக்காங்க. அந்த பலவிதமான மண்கலங்களை செய்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா களம் செய்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. களம் செய்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி களம் செய்கோ. கரிய நிறத்தவை, செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவைன்னு சொல்லியிருப்பாங்க. கருப்பு, சிவப்பு நிறத்தவைன்னு பலமாரி மண்பாண்டங்கள். இங்க பாருங்க, இது கருப்பு, இது சிவப்பு, இது கருப்பு சிவப்பு, இது ஃபுல்லா சிவப்பு. இந்த மாதிரி பல்வேறு கலர்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. கருப்பு நிறத்தில் செஞ்சு செந்நிறம், செந்நிறத்தில் செஞ்சு கருப்பு நிறம். இந்த மாதிரி பல்வேறு மண்கலன்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வில் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து இரும்பு உருக்கு தொழில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இரும்பை உருக்கி, ஏன்னா சங்க காலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு காலம் தான், வெண்கல காலம் இல்லை, இரும்பு காலம். இரும்பு காலம் அப்படிங்கும்போது ஆரியர்களோட வருகை, ஆரியர்களுக்கு அப்புறம் வந்து சிந்து சமவெளி மக்கள் அழிக்கப்பட்டார்கள், அவங்களோட வரலாறு இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்களுக்கு இரும்பின் பயன் தெரியும், ஆனால் சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஏன் இரும்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இரும்பை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமான சில பொருட்கள் செய்ய முடியும். சரிங்களா? அதாவது போர் தேவையான பொருட்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவைக்கூடிய மண்வெட்டி, இந்த மாதிரியான கடினமான நிலங்களை சீர் செய்யக்கூடிய வேளாண் அந்த உழுபடைகள், சரிங்களா, அது எல்லாமே இரும்புல இருக்கும்போது அந்த சமூகம் மேம்பட்டுச்சு இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம மேம்பட்ட சமூகமாக இருந்திருக்கோம். ஆளாய்வு பண்ண நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளுலைகள் கிடைச்சிருக்கு. கொள்ளர்கள் வேலை செய்யக்கூடிய கொள்ளுலைகள், உருக்குலைகள், நிறைய தடயங்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஈரோடு பக்கத்தில் இருக்கிற கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டனன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? இரும்பில் கருவி செய்தவர்கள் பற்றிய சங்க இலக்கியங்கள்ல குறிப்புகள் இருந்திருக்கு. கொள்ளர், இரும்பு கொள்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொன்ன இல்லையா, உழுகருவிகள், உழுபடைகள், வாள், ஈட்டி, கத்தி போன்ற படைகளுக்கு தேவையான படைக்கருவிகளும் தயாரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஏன்னா இரும்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம தான் மேம்பட்ட சமூகமாக தெரியுது. ஏன்னா 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இரும்பை பயன்படுத்தியிருக்கோம். இரும்பு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் நிறைய தமிழ்நாடு தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட காலம்னு வரும்போது இங்க பாருங்க 3345 எது கிமு. சரிங்களா? அதன் மூலமாக சுமார் 5350 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்ததாக ஆய்வு கூறுகிறது. கிமு 3345னா கிபின்னு வரும்போது அது 5350 வந்துடும். ஸோ முதல்ல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்போட பயன் வந்து பார்த்தீங்கன்னா சிவகலை அப்படிங்கிற ஊரில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய அளவில் பேசப்படுது. இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புக்கே அதை நோக்கி தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடியே கிருஷ்ணகிரியில் மயிலாடும் பாறை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இரும்பு பொருள்களுடன் இருந்த கரிம பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. அந்த ஆய்வோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா AMS, அக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற கார்பன் டேட்டிங் மாதிரி இது ஒரு டேட்டிங், ஏஜ் டேட்டிங், ஏஜ் எவ்வளோ நாள் பழமையானது அப்படிங்கிறத வச்சு நம்ம இரும்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆய்வு அது. அதை பண்ணும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா கிமு 2172, அதாவது இந்த இதுக்கும் முற்பட்டதாக இருந்ததா தெரிய வருது எங்க கிருஷ்ணகிரியோட மயிலாடும் பாறையில். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சி இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புக் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணமான ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா சிவகலை. சரியா? இந்த ஆய்வின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா
இந்த கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 4200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம். ஆனால் அந்த சிவகலையில மூலம் 5350 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இரும்பு பயன்படுத்தியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தமிழ் சமூகமா. சரிங்களா? இதனால வந்து பார்த்தீங்கன்னா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஆய்வறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பற்றி பெரிய அளவில் பேசியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ செய்திகளில் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றுச்சு. ஸோ அதனால் வரப்போகிற எக்ஸாம்பிள்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இரும்பின் தொன்பின் ஆய்வின் மூலமாக உலகத்திலேயே இரும்பை முதலில் உருக்கி பயன்படுத்தும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தான் முதல்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உலகத்திலேயே. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆய்வு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாங்காட்டில் கிடைத்த இரும்பு வாள். சரிங்களா? மேட்டூர்ல இருக்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூர் வட்டத்தில் மாங்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இரும்பு வாள் கிடைச்சிருக்கு. இந்த வாள் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1604 டு கிமு 1416 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்காது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள். எந்தெந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, அதன் மூலமாக அது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா முந்தையது, காலத்தால் முந்தையது அப்படிங்கிற குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அணிகலன் வரும்போது தங்கம், வெள்ளி, சங்கு இதோட சேர்ந்து இங்க பாருங்க கல்லில் செய்த அணிகலன்களையும் அணிஞ்சிருக்காங்க. எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் பூக்கள், இலை, தலைகள் இவங்கெல்லாம் சூடிக்கிட்டாங்க. சுட்ட களிமண், உலோகத்தை கொண்டு வந்து அணிகள் செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இருக்க மாதிரி அப்ப இருக்கிற செல்வந்தர்களும் தங்கம், செம்பு, வெள்ளி போன்ற உலோகங்களில் நவமணிகளை பொதித்து அழகுபடுத்தி அவங்க வந்து போட்டு அழகா தெரிஞ்சிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க தங்க ஆபரணங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா தொங்கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்டன்ட், கோல்டு பெண்டன்ட்னு சொல்லுவாங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது அகலாய்வில். மணி, இங்கே ஒரு மணி, ஒரு சின்ன தகடு, ஊசி மாதிரியான ஒரு இது, வளையம், பொத்தான்னா பட்டனு, இதெல்லாம் தங்கத்தால் ஆனது. ஸோ தங்க ஆபரணங்கள் நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. தங்க ஆபரணங்களை பெரும்பாலும் மகளிர்கள் இப்போ இருக்க மாதிரியே அப்பையும் பெண்கள், தங்கத்தை விரும்பாத பெண்கள் இருப்பாங்களா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் கொண்டும் தங்கம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? கேரளாவோட பட்டணம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னை உருக்குவதற்கான உருக்கு ஆலைகள் நமக்கு இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. கேரளா பட்டணம் அப்போ தமிழ்நாடு தான், சேரர்கள் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகலாய்வு களங்களான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி இந்த மாதிரி நிறைய பழங்கால நகரங்களிலும் பழங்கால ஆய்வு களங்களான இந்த ஆதிச்சநல்லூர், கொடுமணல் இந்த மாதிரியான இடங்கள்ல நம்மளுக்கு தங்க அணிகலன்கள் அகலாய்வில் கிடைச்சிருக்கு. இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ தரேன். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வீடியோவே தரேன். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். இப்போ வரப்போ ரீசெண்டாக இருக்கிற எக்ஸாம்லாம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றிய ஒரு குறிப்புகள் தான். சங்ககால தமிழர்கள் அணிந்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள். சிலப்பதிகார உரையில் அடியார்க்கு நல்லார் அப்படிங்கிற உரையாசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா 36 வகையான ஆடைகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சங்ககால மகளிர்கள் அணிந்த அணிகலன்களை பற்றி கூறக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சரியா? ஆடை நெய்தலின் போது அழகிற்காக முத்து, பவளம், பல வகை மணிகளையும் சேர்த்து அந்த இப்போ இந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை அப்பயே பண்ணியிருக்காங்க. அந்த ஆரி ஒர்க்கை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கப்பல் செய்தவங்களுக்கு பேரும் கம்மியர் தான், சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த இடத்துல என்ன குறிப்பு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆரி ஒர்க்கு ட்ரெஸ்ஸில் அந்த முத்து, பவளம், பல வகை மணிகளை வச்சு டிசைன் பண்ணவங்களுக்கு பேரும் கம்மியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்டையும் நோட் பண்ணிங்க. சரிங்களா? இந்த போன ஷெடியூல் ஒரு வீடியோவில் மஸ்லின் துணியை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த மஸ்லின் துணிகள் நெய்யப்பட்டதற்கான தரவுகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிபுலஸ் ஆஃப் எரித்ரேயன் சி, பெரிபுலஸ் ஆஃப் எரித்ரேயன் கடல் அப்படிங்கிற ஒரு நூலில் அதற்கான மஸ்லின் துணியை பற்றி குறிப்புகள் இருக்கு. இது ஒரு கிரேக்க நூல். சரிங்களா? அதே மாதிரி இந்த லக்ஸரி பீப்புள், கிரீமி லேயர் பீப்புள்னு சொல்லக்கூடிய அரசர், அவரது பணியாளர்கள் மற்றும் அணியும்
ஆடை கஞ்சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துக்கலாம், பட்டு மாதிரி காஸ்ட்லியா இருந்துக்கலாம். அரசரும் அமைச்சர் அவருக்கு கீழே இருக்கிற இந்த பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் அணியக்கூடிய ஆடை வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சுகம்னு சொல்லுவாங்க. பெண்கள் காதுகளில் தொங்க தொங்க அணியிறாங்க இல்லையா, தோல் வரைக்கும் தொங்க கூடாது இல்லையா, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா குதம்பை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த காதணி, அதாவது காது இப்படி இருக்குன்னா நீங்க இது வரைக்கும் இப்படி தொங்குற மாதிரி அணிஞ்சா தொங்கட்டான். இந்த காதோட இந்த தோல் வருது இல்லையா, தோல் வரைக்கும் போட்டிருப்பாங்களே, இது வரைக்கும் தொட்டுட்டு இருக்கும் இல்லையா, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா குதம்பை அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னது? குதம்பை. அதே மாதிரி இன்னொரு காதணி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடிப்பணி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது கடிப்பணி, சரி கடிப்பிணை. அதே மாதிரி ஆண்கள் அணியும் ஆடை வந்து பார்த்தீங்கன்னா மதானி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ பெண்கள் வந்து சங்க காலத்தில் பல்வேறு அணிகலன்களை அணிந்திருக்காங்க. மோதிரம், பரியம், நூபுரம், அரியகம், பாடகம், சதங்கை, குரங்கு செறி, சரி முத்துவடம், 32 வடத்தலான முத்து மாலை, மாணிக்க முத்தும் சேர்த்த மாலைகள் மற்றும் சூடகம், செம்பொன் வளை, வளைனா வளையல், நவமணி வளை, பவள வளை, மாணிக்க மோதிரம், மோசை என்ற கடை செறி. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் அணிகலன்கள். சரிங்களா? இது எங்கெங்க வருங்கிறதுக்கு முன்னாடி இது என்ன, இது பேர் மட்டும் தெரிஞ்சுங்க. சரிங்களா? அதே மாதிரி பெண்கள் இடையில் அணியக்கூடிய அணிகலன்களே 5 வகை இருந்திருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒட்டியானன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி 5 டைப் இருந்திருக்கான். அது பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேகலை, காஞ்சி, கலாபம், பருமம், விரிசிகா. சரி, அதே மாதிரி வடவள்ளி, தென்பள்ளி, பூரப்பாலை போன்ற அணிகலன்களையும் அணிஞ்சிருக்காங்க. சரிங்களா? மக்களால் பெரிதும் விரும்பி அணியப்பட்ட, பெரும்பாலும் பெண்களால் விரும்பி அணியப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு. சரிங்களா? பொன்னான அணிகலன்கள் கொடுமணல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்தை சார்ந்தது. இங்கேயும் நாம் கொடுத்துருக்கோம். சரியா? கொடுமணம் அப்படின்னா பழைய. ஸோ பெண்களோட தலை கோலங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலு, அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை, குழல், பனிச்சை, சுருள் முடிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். கொண்டை இப்பயும் நம்மளோட கொண்டை சுருள் முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் பேச்சு வழக்கில் இருக்கு. சரியா? மகரவாய், வகீர் போன்ற பெண்கள் தலை நயம் அணிகலன்களை பற்றியும் ஒரு நூல் கூறுது. அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மை தீட்டிக்கிற குச்சிகள் நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை பற்றிய குறிப்புகள் குறுந்தொகையில் இருக்கு. உண்கண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மை தீட்டப்பட்ட பெண்ணின் கண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை சொல்லுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயோ அவுட் சோர்ஸ்லேயோ இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் தான் அது. சரியா? ஸோ கண்ணாடி மணிகள், கண்ணாடி மணிகளை செய்யும் முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால மக்கள் தெரிஞ்சிருக்காங்க. சிலிக்கா, இங்க பாருங்க, கண்ணாடி மணிகள், செம்மணிகள், சங்ககால செம்மணிகள், தங்க கோடாரி வகை நகை வடிவம், கோடாரி மாதிரி பண்ணியிருக்காங்க. தொங்கல், பொருந்தல்ல கிடைச்ச தொங்கல், பட்டினத்தில் கிடைச்ச இந்த மோதிரம் மாதிரியான சில பொருட்கள். ஸோ கண்ணாடி மணிகள் செய்யறதுக்கான தொழிலகங்கள் நிறைய இருந்திருக்கு. சரிங்களா? அரிக்கமேடும் கடலூருக்கு பக்கத்தில் குடிக்காடு அப்படிங்கிற ஊரிலும் கண்ணாடி மணிகள் செய்யும் தொழிலகங்கள் இருந்திருக்கு. பல்வேறு வண்ணங்களையும் வடிவங்களையும் செஞ்சுருக்காங்க. விலை உயர்ந்த நவமணிகளை வாங்காதவங்க, இப்போ கோல்டு வாங்க முடியாதவங்க 1 கிராம் கோல்டு போட்டுக்கிறாங்களே, அந்த மாதிரி வந்து நவமணி முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், வைடூரியம், இந்த மாதிரியான நவமணிகளை வாங்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மணிகளை அணிஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஏழைகளுக்கும் ஆசைகள் இருக்குல்ல, ஒரு நாள் அவங்களோட ஆசை அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இதாக போட்டுக்கிறது, அவங்களோட தற்கால ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான கண்ணாடி மணிகள். சரிங்களா? ஸோ முத்து குளித்தல்னாவே உங்களுக்கு தெரியும், எங்க மதுரை, கொற்கை. ஸோ கீழடியோட அகழாய்வின் போது நமக்கு சங்குகளை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறைப்புற்றிருக்கு அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி கீழடியில் இருக்கிற முத்துக்களை பற்றி குறிப்புகள் கிடைச்சிருக்கு, முத்துக்கள் நிறைய கிடைச்சிருக்கு. சரியா? பாம்பன் கடல் பகுதி, பாம்பன்னா ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த சங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சிருக்காங்க. கைவினை கலைஞர்கள் அதை அழகரா அறுத்து அதில் வளையல் செஞ்சுருக்காங்க, சங்கு வளையல். சரிங்களா? முழுமையான சங்கு வளையல்களும் உடைந்த சங்கு வளையல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு.
ஸோ துணி நெசவு அப்படிங்கும்போது வேளாண்மைக்கு ஈக்குவலான இன்னொரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா துணி நெசவு. நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணல்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஈரோடு கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. சரிங்களா? கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள்ல இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, கலிங்கம் மஸ்லின், கலிங்கம்னா ஆடை, பாம்போட தோல் மாதிரி இருக்குமா, ஆவி மாதிரி இருக்குமா. பெரிபிளஸ் ஆஃப் எரித்ரியன் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா துணிகள் இருந்தது, பல்வேறு துணிகள் இருந்துச்சு, அதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படிங்கிற கருத்து இருக்கு. அந்த துணிகள் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூற்கும் கதிர், ஸ்பிண்டில் ஊல்னு சொல்லுவாங்க. சரியா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? கொடுமணல்ல கிடைச்ச வெங்கலத்தாலான புலி, புதுச்சேரி ஆரோவில்ல கிடைச்ச வெண்கல கிண்ணம், பொருந்தல் அகலாய்வில் கிடைக்கப்பட்ட கண்ணாடி மணிகள், நிறைய நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ ஒரு இடத்துல கிடைச்ச வணிக பெருவழிகள்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கடலாடிகள். பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க, எல்லா இடங்கள்ல வணிகம் செஞ்சுருக்காங்க. நெல் முதலான தானியங்கள், கால்நடைகள், கைவினை பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. அது எல்லா இடங்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு இடத்தில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருள்களும் வளமும் தொழில்நுட்ப கலைகளும் மற்ற இடங்களில் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ கடல் பகுதியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் உங்களுக்கு மீன் உப்பும் கிடைக்காது, கடற்கரையில் உங்களுக்கு நெல் கிடைக்காது. ஸோ பண்டமாற்று முறை இருந்திருக்கு. ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிக்கிறதுக்கு இருந்தீங்கன்னா பண்டமாற்று முறை. நெல்லும் உப்பும் ஒரே அளவு வந்து பார்த்தீங்கன்னா சம மதிப்புடையதாக கருதப்பட்டிருக்கு. வணிகர்கள் அப்படிங்கும்போது நம் நாட்டில் உள்ளூர் வணிகர்கள், உள்நாட்டு வணிகர்கள், வெளிநாட்டு வணிகர்கள் இருந்திருக்காங்க. நிறைய பிராமி கல்வெட்டுகளில் வணிகன், நிகமா, நிகமா அப்படிங்கன்னா காயின், அது மட்டும் இல்லாமல் உமனர்கள், பொற்கொள்ளர்கள், அவங்களை பற்றிய குறிப்புகள், அவங்களோட பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ உப்பு வணிகர்களில் உமனர்கள்னு சொல்லுவாங்க. குடும்பத்தோட ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் உப்பு, அப்போ அதாவது இப்போ கிடைக்கிற மாதிரி உப்பு அவ்வளோ சீப் இல்லை, உப்பு அவ்வளோ சீப்பே இல்லை. கடல் பகுதியில் சில பேர் மட்டும்தான் எடுத்து பண்ணுவாங்க. சரியா? இங்கே பாருங்கள், பட்டணத்தில் கிடைச்ச நூற்பு கதிர்கள், இங்கே கேரளாவோட பட்டணத்தில் கொடுமணல்லையும் உங்களுக்கு துணியும் நூற்பு கதிரும் கிடைச்சிருக்கு. உடைந்த சங்கு வளையல்கள், இங்கே பாருங்க, இதான் உடைந்த சங்கு வளையல்கள். அப்போ அழகாக இருந்திருக்கலாம். அப்போ இருந்த நிறைய டெக்னாலஜி இப்போ நம்மகிட்ட இல்லைங்க. சரிங்களா? ஸோ போக்குவரத்து முறைகள்னு வரும்போது அப்போ காரு, பைக்கு, ட்ரெயின் எல்லாம் கிடையாது. மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அதே மாதிரி நிறைய கப்பல்கள் இருந்திருக்கு. கடற்பயணம் மேற்கொள்ள களம், பரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய், இந்த மாதிரி நிறைய பெயர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதாவது உள்ளுக்குள்ளே இது பண்ணுறதுக்கான ஓடம் மாதிரி, தோணி மாதிரி சில கப்பல்கள், பெரிய கப்பல்கள், பாய்வர கப்பல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களம்னு சொல்லுவாங்க, நாவாய் களம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு கடற்பயணங்கள் செய்கிறதுக்கான கப்பல்கள் இருந்ததற்கான குறிப்புகள் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. ஸோ பண்டமாற்று முறையும் நாணயம் அப்படிங்கும்போது அரிசி கொடுத்து மீனை வாங்கியிருக்காங்க. உப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட உப்பு சீப், குறிப்பிட்ட அளவு உப்பு கொடுத்துட்டு அதே அளவு உப்பும் நீரே நெல்லும் நீரே அப்படிங்கிறது அகநானூரில் வருது. கரியோடு பெயரும் மிளகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசுகள் வளரும் போது பண்டமாற்றுக்கு முறைக்கு பதிலாக நாணயங்கள் முறை வளர்ந்துருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டிய, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளிர் குல தலைவர்கள் யூஸ் பண்ணிய நாணயங்கள் நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்காங்க. காரணம், நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்குது. சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும். ஸோ தமிழர்களோட வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வணிக தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ரோமானியம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிற அந்த அந்த ரோம் கிரேக் கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பருவக்காற்று வீசும் சமயம் அப்படின்னா அந்த தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று வீசக்கூடிய அந்த டைம்ல மேலை கடலான அரபிக்கடலை கடந்து தான் தமிழக கடற்கரைக்கு வந்திருக்கு. ஸோ வெள்ளக்காரங்க ஃபர்ஸ்ட் வரும்போதே அரபிக்கடலை கேரளா பக்கம் தான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த வழியா அங்கிருந்து அப்படியே இப்படி வளைஞ்சு, ஸோ அரபிக்கடல்ல இருந்து அப்படியே வளைஞ்சு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ இங்க எதுக்கு வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நறுமண பொருள்கள்,
ஸ்பைசஸ் மிளகு போன்ற நறுமண பொருட்கள், யானை தந்தம், நவமணிகள் இதெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து நிறைய ஏற்றுமதி ஆயிருக்கு. அதே மாதிரி தங்கம், வெள்ளி, செம்பு நிறைய நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு இறக்குமதியும் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேக்க ரோமானியர்களை வந்து பாத்தீங்கன்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிளகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரியமா இருக்கனால யவன பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மிளக யவனர்கள் பிரியமாக இருக்கக்கூடிய இந்த யவன பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யவனர்கள் அப்படின்னாவே கிரேக்க பகுதியான அயோனியா அப்படில இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருதுகோள் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரபிக்கடல் வழியா வந்ததுக்கான. இங்க பாருங்க, இங்க இருந்து இத்தாலியில இருந்து ரோம், இத்தாலி, எகிப்து அவங்கள மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பித்தளை, செம்பு இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே தாண்டி இந்த வழியா செங்கடல் வழியா அப்படியே இங்க வந்திருக்காங்க. நிறைய இடம் கொடுத்துருக்காங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல? இதெல்லாம் தமிழர்கள் தமிழ்நாட்டில இருந்து ரோமுக்கு போனது. நம்ம ஆளுங்க பாருங்க, இங்க இருந்து கங்கை சமவெளியில இருந்து இங்க 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 போய் இந்த வழியா இப்படி போயிருக்காங்க. அரேபியன் கடலை தாண்டி இங்க பாருங்க, இந்த குரே அல்ஹதீம், பெர்னிகே இதெல்லாம் எகிப்துல இருக்கு. எல்லா இடத்துக்கும் வியாபாரம் பண்ணிருக்காங்க. கண்டத்தையே சுத்தி இருக்காங்க தமிழர்கள். ஸோ தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கரைக்கு, செங்கடையில் இருக்கிற பெர்னிகே துறைமுகத்திற்கு 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளுக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இதுதான் அங்க கிடைச்சது. எகிப்தின் பெர்னிகேயில் கண்டுபிடிக்கப்பட்ட மிளகு வைக்கப்பட்டிருந்த பானைகள். கேள்விகள் வரலாம், எந்த பகுதியில் மிளகு வைக்கப்பட்டிருந்த பானைகள் கிடைச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கதான் பெர்னிகே, குரே அல்ஹதீம், எகிப்து, இங்கிலீஷ்ல ஈஜிப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இதுதான் அந்த கிடைச்ச பானை. சோ 3 சுடுமண் துண்டுகள் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் பானை ஓரி, கண்ணன், சாத்தன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பெரும்பத்தன் கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர்ல தாய்லாந்துல ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பத்தன் கல், குவான் லுக் பாத், தாய்லாந்துல. இது சாத்தன்னு பொறிக்கப்பட்ட சுடுமண் துகள்கள். இதெல்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டீகோட் பண்ணியாச்சு. சரிங்களா? பெரும்பத்தன் அப்படிங்கிறவரோட ஒரு கல், அவர் அந்த கல்லுல அவர் பேர் எழுதியிருக்காரு. அந்த கல் எதுக்குன்னா இது தங்கமா இல்லையான்னு உரசி பார்ப்பாங்கல்ல, அந்த கல்லை தொலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அந்த கல்லுல அவர் பேரான பெரும்பத்தனோட கல் அப்படின்னு எழுதி வச்சிருக்காராம். இது எங்க கிடைச்சிருக்கு? தாய்லாந்துல கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் தாய்லாந்து இந்த பக்கம் கிடைச்சிருக்கு நமக்கு. பெரிய விஷயம் இல்ல இது? ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு பிக்சர் தான் இது எல்லாமே. அடுத்து நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம். இது ஆல்ரெடி நம்ம ஒரு பாடமாவே பார்த்திருப்போம். சரிங்களா? சங்க காலத்துல தமிழ்நாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரங்கள் முறையாக உருப்பெற்றிருக்கு. சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்ட செங்கற்களால கட்டப்பட்ட நகரங்கள். சரிங்களா? வீடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல்தரையும் இருந்திருக்கு, கூரையும் இருந்திருக்கு, உரை கிணறுகள் இருந்திருக்கு, சேமிப்பு கிடங்குகள் இருந்திருக்கு. நிறைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா துறைமுக பட்டினங்களாகவும் கைவினை தொழில் மையங்களாகவும் இருந்திருக்கு. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொற்கை ஆகிய நகரங்களும், கேரளத்தோட பட்டினம் காஞ்சிபுரம், உறையூர், கத்தூர், மதுரை, கொடுமணல்லாம் நகரங்கள். கிழக்கு கடற்கரைனா இதுதாங்க கிழக்கு கடற்கரை, இது மேற்கு கடற்கரை. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்த துறைமுகங்களும் அந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை தான். சரிங்களா? ஸோ எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நகரங்கள் அளவுல பெருசா இருந்திருக்கு, பெரிய பெரிய நகரங்களா இருந்திருக்கு. அதை தவிர நிறைய சிற்றூர்கள் இருந்திருக்கு. இரும்பு மட்டும் இல்லாம வெண்கலம், சங்குகள், மணிகள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்கலங்கள் நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட வழிபாட்டு முறையிலும் நிறைய பண்பைத்துவம் இருக்கு. ஆவி வழிபாடு இருந்திருக்கு. ஆவினா பேய் இல்ல, முன்னோர்கள், மூதாதையர் வழிபாடு. சரிங்களா? ஐம்பூதங்களை வழிபட்டு இருக்கும். வீரர்களோட நடுகள் வழிபாடு இருக்கு, சிறு தெய்வ வழிபாடு இருக்கு. ஸோ அதே மாதிரி 5 திணைகளுக்கும் 5 கடவுள் இருக்காரு. மாயோன், சேயோன்,
இந்திரன், வருணன், கொற்றவை, இந்த மாதிரி 5 கடவுள் இருந்ததா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திணைகளாக பிரித்த தொல்காப்பியத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வீர மரணம் எழுதியவர்களுக்கு நடுகள் கும்பிட்டு வச்சு அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூதாதர்களையும் பெரிய அளவுல கடவுளா வழிபட்டுருக்கோம். நம்மளோட குலதெய்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த குலதெய்வம் சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அந்த ஒவ்வொரு குலதெய்வமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள், நம்ம கூட இருந்து வாழ்ந்து இறந்து சாமியா மாறினவங்க. சரி, அதை வந்து பாத்தீங்கன்னா அணங்கு அப்படின்னு சொல்லுவோம். அணங்கு அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லலாம். அணங்கு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம், கடவுள் தெய்வம்னு அர்த்தம். இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுது. அணங்குனாவே இயற்கைக்கு மீறி ஆற்றல் கொண்டது யாரா இருக்கும்? கடவுளாக தான் இருக்கும். சரியா? ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகக்கூடிய குகையில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த வழிபாடு இல்லாமல் சமணமும் பௌத்தமும் வந்துருக்கு. முதல்ல சமணம் வந்திருக்கு, பௌத்தம் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தமிழர்கள் கும்பிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிவீகம் இருந்திருக்கு. சரிங்களா? நுண்கலைகள் அப்படிங்கும்போது நம்ம பல்வேறு நுண்கலைகள் பண்ணிருக்கோம். ஆடல், பாடல், செயலேற்றுதல், இசைக்கருவி இசைத்தல், நடனம் ஆடுதல், இது எல்லாமே என்னது? நுண்கலைகள் தான். இங்க பாருங்க, செம்பு குச்சி, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்னு சொல்லுவாங்க. மை தீட்டிய கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உண்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் இதோட முடிஞ்சிடும். ஆனால் இதுக்கப்புறம் பாக்ஸ் ஐட்டம் வரும், அதுதான் எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட்லேயே காட்டியிருப்பேன் தமிழ் பிராமி எழுத்து வடிவம். ஸ்கூல் புக்கில் அதை கொஞ்சம் விரிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்க. கா நாச்சா, இது வந்து கா, இதுதான் கா, இது கி. ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீகோட் பண்ணிட்டாங்க. இதுதான் தமிழ் பிராமி எழுத்துக்கள். சரியா? ஸோ ஒவ்வொரு ஊரா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடை சேர்ந்த கொடுமணல். சங்க இலக்கியமான பதிற்றுப்பற்றில் குறிப்பிடப்படுகின்ற கொடுமணம் அப்படிங்கிற ஊர் தான் இது, கொடுமணல். இப்பவும் அந்த ஊர் இருக்கு. சரிங்களா? அங்க நிறைய பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகள். முதுமக்கள் தாளிகள்னா இந்த வயசானவங்களை அப்படியே தாலியில போட்டு புதைக்க மாட்டாங்க. முதுமக்கள் அப்படின்னா மூத்தவங்க, பெரியவங்க. சரிங்களா? அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சைஸுக்கு ஒரு தாலி வண்டி, இறப்புக்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் அந்த தாலிக்குள்ள வச்சு அப்படியே சவப்பெட்டி மாதிரி தான் அந்த தாலி உட்கார வச்சு அப்படியே புதைச்சிருவாங்க. உயிரோடலாம் புதைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வழக்கம் சங்ககால தமிழர்கிட்ட இல்லை. முதுமக்கள் அப்படின்னா மூத்த மக்கள், முதுமையான மக்கள், முதுகுடி அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முதுமக்கள் தாலி கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. இரும்பு, மணிகற்கள், சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் நிறைய கிடைச்சிருக்கு. சரிங்களா? தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மற்கள பொறிப்புகள் இந்த ஊர்ல கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிக்சர்ஸ்ல கதையும் பார்த்து வச்சுங்க, இதையும் கேள்வியா வரும். கொடுமணல் அகழாய்வுல பெருங்கற்கால கல்லறை இது. அதே மாதிரி குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. சங்கு வளையலோட உடைந்த பகுதிகள் கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. சரிங்களா? தமிழ் பிராமி கொண்ட கல்வெட்டு, குடுவை, செம்மணிக்கல்லால் செய்யப்பட்ட மணிகள் கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. மனித எலும்பு கூடு பாருங்க, உட்கார்ந்த நிலையில இருக்காரு, உட்கார இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சமாதி பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழடி. கீழடிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. கீழடிங்கிறது பெரிய சப்ஜெக்ட். அதில் அவுட் சோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லை, போக போக நம்ம படிக்கலாம். சரியா? ஸோ கீழடி எங்கே இருக்குன்னா மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய நெடுஞ்சாலையில் சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கீழடி இருக்கு. இங்கயா இங்க பள்ளி சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர்கள் அகழ்வாய்வுகள் மேற்கொள்றாங்க. ஆக்சுவலா அந்த சைட்டே கொஞ்சம் சின்னதானா, அதோட பெரிய சைட் இருந்திருக்கும், பெரிய சைட் இருந்திருக்கணும். நீங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஒதுக்கி அதெல்லாம் வந்து தேடணும். சரிங்களா? அதே மாதிரி தமிழ் சமூகம், மூத்த சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த அகழ்வாராய்ச்சிகளை மத்திய கவர்மெண்ட்டும் இந்தியாவும் ஏத்துக்கணும். சரியா? அதெல்லாம் நமக்கு பெருமை தான். ஸோ இந்த கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைச்சிருக்கு. 8வது அகழ்கட்ட ஆய்வு போயிட்டு இருக்கு கீழடியில். செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி கொண்ட மட்கலை ஓடுகள், செம்மணி கற்களால் ஆன அணிகள், முத்து, இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மை தீட்டக்கூடிய செப்பு கம்பி,
நிறைய கிடைச்சிருக்கு. பாருங்க, கீழடியில் கிடைச்ச பல்வேறு அணிகலன்கள். நீங்கள் புல்டோசரை தோன்ற மாதிரி தோன்றக்கூடாது. பல்லில் எப்படி ப்ரஷ்ஷு போட்டு துடைக்கிறீங்களோ அந்த மாதிரி துடைச்சி தான் ஒவ்வொன்றா எடுக்க முடியும். பாருங்க, படிகத்திலான காதணிகள், தோடு, ஸ்டட்ஸு கிடைச்சிருக்கு கீழடியில். அதே மாதிரி உருக்கு உலை செங்கல் கட்டுமானங்கள் கீழடியில் கிடைச்சிருக்கு. பெருமைங்க இதெல்லாம் நமக்கு. செங்கல் கட்டுமானங்கள் கீழடி. செங்கல் தொட்டி பாருங்க. சரியா? அடுத்து கேரளாவில் இருக்கிற பட்டணத்தில் பொன் உருக்கிறதுக்கான உலைகள் இருந்தது நாம் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கேரளா அந்த பட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் மாவட்டத்தில் வடக்கு பரவூர் அப்படிங்கிற ஊரை ஒட்டி வடக்கு கேக்கரா அப்படிங்கிற சிற்றூருக்கு பக்கத்தில் இந்த பட்டணம் இருக்கு. சரியா? ஸோ மேலை நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் இருந்த வணிக தொடர்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு துறைமுகம் தான் அந்த பட்டணம். பச்சை கலந்த நீல வண்ண ஆடிப்பூச்சி கூடிய மேற்காசிய பானை ஓடுகள், இது நம்மளது இல்லை, மேற்காசிய பானை ஓடுகள் இங்கே கிடைச்சிருக்கு. அப்படின்னா வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள், மேற்காசிய பானை ஓடுகள், ஒரே மரத்திலான படகின் பகுதி பட்டணத்தில் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கொடுத்துட்டு எங்கன்னு கேட்பாங்க. இதே மாதிரி ஒரு படகு வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கமேட்லையும் கிடைச்சிருக்கு. ஸோ தங்க பொன்னை உருக்குவதற்கான உளிகள் இருந்துச்சு, அதே மாதிரி அங்கே உலைகள் இருந்துச்சு, தங்க அணிகலன்கள் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்க, இது ஒரு மோதிரம், இது வந்து காதில் போடதா இருக்கலாம், இது ஏதாவது ஒன்று இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தா அணிகலன். ஸோ சிந்து சமவெளி பகுதியை ஆராய்ந்த ஐராவத மகாதேவன் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில் இருக்கிற குறிப்புகளுக்கும் சிந்து சமவெளி முத்திரைகளும் ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வைகை நதிக்கரையில் இருக்கிற கீழடியோட அகலாய்வு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்குது. இதே காலத்தில் தான் சிந்து சமவெளி பகுதி கங்கை சமவெளியில் நகரமாயதலும் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிந்து சமவெளியிலிருந்து வந்த மக்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பரவி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இங்க பாருங்க, இது கீழடி குறியீடு, இது சிந்து சமவெளி குறியீடு. எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட சேமா இருக்கு பாருங்க. ஸோ அங்க இருந்த மக்கள் தான் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் வந்திருக்கலாம். சரியா? அடுத்து பொருணை நாகரிகம், தன் பொருணை நதி, தாமிரமறை நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. திருநெல்வேலியோட தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வழியே இந்த தன் பொருணை நதி பாய்கிறது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைஞ்ச ஒரு அகழாய்வு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருணை நாகரிகம். சரிங்களா? பொருணை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் தான் ஆதிச்சநல்லூர் 1876 டாக்டர் ஐகோர் அப்படிங்கிற ஆள் நடத்திருக்காங்க. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஸோ ஆதிச்சநல்லூர்ல முதல்ல அகழாய்வு பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜஹோர். எப்ப? 1876, 150 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. சரியா? அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவர் ஒரு 20 வருஷம் கழிச்சு 1899 இருந்து 1905 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேல ஆதிச்சநல்லூர்ல அவளும் அகலாய்வு பண்ணியிருக்காரு. ஸோ ஆதிச்சநல்லூர்ல அகலாய்வு பண்ணீங்க டாக்டர் ஜஹோர், அப்புறம் அலெக்சாண்டர் ரீ. அவர் 1876, ஒரு 1899 to 1905. இங்க இந்த அகலாய்வுல நீங்க பண்ணும்போது கிடைத்த நிறைய பொருட்கள் சென்னை அரசு அரங்காட்சியில் வச்சிருக்காங்களாம். சென்னையில் யாராவது மியூசியம் பக்கத்தில் இருந்தால் போய் பாருங்க. சரிங்களா? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களை மியூசியத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. இப்போலாம் அந்த கல்ச்சர் இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்போ பக்கத்தில் எங்கெல்லாம் மியூசியம்லாம் கிடையாதுங்க, எங்கெல்லாம் கூப்பிட்டு போனதில்லை. சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கலாம். சரியா? கிடைச்சிருக்கலாமா நிறையா பேர்த்துக்கு உங்களுக்கு. ஸோ இந்திய அரசு தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2004 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆதிச்சநல்லூர்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7வது கட்ட அகலாய்வு பக்கமாக போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆதிச்சநல்லூர் அண்மையில் வெளியிட்ட அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடுகள் வாலிட பகுதி புதைமேடுகளில் அகலாய்வு பணியினை தொடங்கியிருக்கு. அதாவது ரீசெண்டாக 2021. இதுக்கப்புறம் இந்த போன வருஷ பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கொற்கை சங்க இலக்கியங்களையும் கிரேக்க இலக்கியங்களையும் குறிப்பிட்டிருக்கு. கொல்கோய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இதெல்லாம் வைகை ஆற்று. இப்போ பொருணை நதியில் இருக்கிற நாகரிகங்கள் எது? ஆதிச்சநல்லூர், கொற்கைலாம். கொற்கை வந்து பார்த்தீங்கன்னா 1968 இருந்தே தமிழ்நாடு அரசால தொல்லியல் துறையால இருந்து அகலாய்வு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஆதிச்சநல்லூர்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் சிவகலை அப்படிங்கிற ஊர் இருக்கு. இங்கதான் உமி நீங்கிய நெல்மணிகள் எடுத்திருக்காங்க. எங்க? இந்த ஆதிச்சநல்லூர்ல இருக்கிற கொஞ்சம் தூரத்துல சிவகலை, அங்கதான் இரும்பு உருக்கிறதுக்கான இரும்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சிவகலையில கிடைச்ச தாலியிலிருந்து எடுக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1155 சேர்ந்த நெல்மணிகளா இருக்கலாம்னு அவங்க கார்பன் டேட்டா, ஏஜ் டேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பொருணை நாகரிகம், அதாவது தாமிரபரணி பண்பாடு 3200 ஆண்டு பழமையானது. ரொம்ப முக்கியம். இந்த தாமிரபரணி ஒட்டி நிறைய ஆய்வுகள், அதாவது இந்த தொல்லியல் தளங்கள் இருக்கு. சரியா? ஸோ ஆதிச்சநல்லூர்ல சிவகலை, கொற்கையில கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள், ஈமத்தாளிகள். இங்க பாருங்க, ஈமத்தாளிகள் 3 முதல் 12 அடி உயரத்துல இருந்திருக்கு. சரி, ஆழத்துல அதை புதைச்சிருக்காங்க. அந்த தாளிகளுக்குள்ள எலும்புகள் இருந்திருக்கு. இறந்தவர்கள் இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கெல்லாம் நம்பி அவங்க பயன்படுத்திய பாத்திரங்கள், பொண்ணு, ஈய வெண்கல பாத்திரங்கள், இரும்பு பொருட்கள்லாம் சேர்த்து வச்சு புதைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பொன்னாலான நெற்றி பட்டங்கள், நம்ம கல்யாணத்தப்பெல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான நெற்றி பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட அந்த நெற்றி பட்டங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண, இங்க பாருங்க நடுவில் முக்கோணம் மாதிரியான வேலைப்பாடுகள் இருக்கு. அதை இணைத்து கட்டுறதுக்கு இருமுனைகளும் துளைகள் இட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நெத்தி பட்டம் எவ்வளவு பழமையானதுன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பானை வகைகள் கிடைச்சிருக்கு. கருப்பு கலர், சிவப்பு கலர், 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகள். இது எல்லாமே ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, இந்த பொருணை நாகரிகத்தில் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள், இதெல்லாம் வெண்கல பொருட்கள், சிறிய பெரிய அளவிலான வெண்கல பாத்திரங்கள். இதெல்லாம் பாருங்க, புட்டு போடுவாங்க எல்லாம், அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அணிகலன்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு செம்பு, இரும்பு, பொண்ணு, கண்ணாடி, தந்தம், சங்கு, எலும்பு, எல்லாத்துலேயும் அணிகலன்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ சுடுமண் பெண்ணுருவங்கள் இருக்கு. சிந்து வழியில் நம்மளுக்கு கிடைச்சிச்சு இல்லையா, நடனம் ஆடக்கூடிய பெண், தாய் தெய்வ பொம்மை, அந்த மாதிரி இங்கேயும் கிடைச்சிருக்கு. இது சிந்து வழியில கண்டுபிடிக்கப்பட்டது, இது ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிக்கப்பட்டது. தாய் தெய்வ வழிபாடா இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கழிவுநீர் மேலாண்மை, இங்க கிடைத்த செங்கற்கட்டுமானம் 29 வரிசைகளை கொண்டதான். 29 வரிசைய எது வச்சிருக்காங்க? செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. 29 வரிசை. இப்பயே கட்டுறவங்க யாரும் 29 வருஷத்துல ஆக்க மாட்டாங்க. சரிங்களா? 9 சுடுமண் குழாய்கள், அக்காலத்தில் தொழில்நுட்படைய சிறப்பை உணர்ந்து 9 சுடுமண் குழாய்கள் இருக்கான். ஸோ அதே மாதிரி இரும்பு பொருட்கள், வேலை, எரியக்கூடிய வேலை, ஈட்டி, குருவாள், 32 விதமான இரும்பிலான கருவிகள் கிடைச்சிருக்கு. சங்கு வளையல் தொழில்நுட்பம், சங்கு வளையல்னா ஏன் பெரிய அளவு பண்றாங்கன்னா, சங்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உடஞ்சி போயிருங்க. சங்குல வந்து வளையல் பண்றது பெரிய விஷயம். அப்பனா அதுக்கேற்ற மாதிரி நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரியான தொழில் கூடங்கள் இருந்திருக்கு. ஸோ கொற்கை சங்கு வளையல்கள் பற்றி சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அயலக தொடர்பு அப்படின்னா வெளிநாட்டோட நமக்கு இருந்த தொடர்பை சொல்லக்கூடிய மண்பாண்டங்கள், அதாவது அவங்களோட மண்பாண்டங்கள் இங்க கிடைக்குது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலக்கோடு கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப முக்கியம், அதனால தான் இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ இரும்பு காலம், பெருங்கற்காலம், தமிழகத்தோட சங்ககாலம், அந்த வரலாறு தொடங்குது வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1300 to 300 ஆனால் இது இரும்பு காலம் பெருங்கற்காலம்னா இந்த டைம் தான். ஸோ சங்க காலம் அப்படின்னா 300 to 300, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க. இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் அப்படின்னா 1300 to 300. ஆனால் சங்க காலம், பண்டைய வரலாற்று காலம்னா
300 to 300, ஆனால் அதுக்கு முன்னாடியே தொடங்கிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள் கிமு 300 to பொது ஆண்டு 300 வரை. தமிழ் பிராமி எழுத்து முறையோட அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 400 முதல் கிமு 300 வரை. ஸோ இந்த எரித்ரியன் கடலின் பெரிபுரஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டு, பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு, அதாவது கிமு. பிலினியோட இயற்கை வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா கிமு முதல் நூற்றாண்டு தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. ஆக்சுவலாக பொது நூற்றாண்டு, இதெல்லாம் கீப்பிங்க, பொது ஆண்டு முதல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது தாலமியோட புவியியல் 2ஆம் நூற்றாண்டு, வியனாவோட பாப்ரஸும் 2ஆம் நூற்றாண்டு. சங்க மருவிய காலம், சங்கத்துக்கு பின்னாடி வந்து செகண்ட் அந்த தேர்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 முதல் 500 வரை. சரியா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் முடிஞ்சிச்சு. ரொம்ப முக்கியமான பாடம். இதிலிருந்து கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த கீழடி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, சிவகலை, பொற்பனை கோட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து, அவுட் சோர்ஸ்லேருந்து, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம இதுலேயே கொண்டு வந்தால் உங்களால் படிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக அப்பப்போ நான் வீடியோவாக கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.